அடுத்து 98வது திவதேசம் மெதுவே ஹிமாச்சலத்தில் ஏறுகிறோம். இப்போ வடக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லையோ. நீ கேட்கலாம், எங்கே சுவாமி நான் திருப்பதி ஸ்ரீனிவாசர் வரவே இல்லை, நான் திரும்பி வரைச்சே வருவார். வடக்க முழுக்க ஏறிட்டு மேலே சேவிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து இறங்கி வரைச்சே அவரோட முடிச்சுடணும் இல்லையோ. ஆரம்பிக்கச்சே ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பிக்கச்சோம், முடிக்கச்சே திருவேங்கடத்தில் முடிச்சிட்டோம்னா நமக்குள்ளேயே பெருமாள் இருப்பாரோ இல்லையோ. ஒன்று தமிழகத்துக்கு வடக்கு இல்லை, ஒன்று நடுவில் இருக்கிற இல்லை. ஆக ஹிமாச்சலத்துக்கு மேலே போக போக ஜோஷி மட்டுங்கிற இடம், அதுதான் திருப்பிரிதி என்ன க்ஷேத்திரத்துக்கு திருநாமம். 98வது க்ஷேத்திரம். ஆனால் பெரிய சந்தேகம், இதுதான் திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிற திருப்பிதியா அல்லது அது திபேத்துக்குள்ளே இருக்கிற மானசரோவருடைய கரையில் இருக்கிற இடமா? கைலாச பர்வத்தம் இருக்குது, மானசரோவரம் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்கணும், அதுவாக தான் இருக்கணும்னு இன்றைக்கும் பல பேர் அபிப்பிராயம். ஆனால் ரொம்ப நாளாக பெரியோர்கள் போய் சேவிச்சுட்டு இருக்கிறது இந்த இடத்த தான். இப்போ வாலிமாவல தொருவனு தொடல் கெடா வரிசையில வளவித்து அந்நேலனாறு தன் தடம் பொழிஷு இமயத்துள் ஹிமாச்சலத்துக்குள்ள பெருமாள் இங்கே எழுந்துள்ளிருக்கிறார். சொல்லப்பட்ட பெருமாளாட்டம் இன்னைக்கு அவர் இல்லை. ஆழ்வாருடைய பாசுரத்தில் எப்படி பாடப்பட்டிருக்கோ அப்படி பார்த்தா அவர் இல்லை. இப்போ வரிகொள் வண்டரை பைம்பொழில் மங்கையர் கலியன தொலிமாலே அரியவின்னிசை பாடு நல்ல அடியவர் கருவினை அடையாவே. இந்த பெருமானை சேவித்து 10 பாசுரங்களை பாடுங்கோ, வினைகள் கிட்டக்கே வராதுங்கிறார். இவரை சேவிக்கிறதுக்கு தனி நேரமெல்லாம் கிடையாது. பதரிகாசிரமத்துக்கு போகும்போது அது இராணுவத்தினுடைய வசத்தில் இருக்கிறதுனாலே கதவு திறந்து விடுறதுன்னு ஒன்று உண்டு. எப்போ பார்த்தாலும் நம்ம பாட்டுக்கு வண்டியோட போயிட்டு இருக்க முடியாது. 5:45 திறப்பா, 8:30 திறப்பா, 11 திறப்பா, மத்தியானம் 2 மணிக்கு திறப்பா, சாயங்காலம் திறப்பா, 7 மணியோடு மூடிடுவா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் திறந்து விடச்சே தான் இந்த பக்கத்துலேருந்து எல்லா வண்டியும் போகணும். அது அவள் ஒரு வச்சுருக்கா, இங்கேருந்து திறந்து விடுறது இத்தனை மணின்னா அங்கேருந்து திறந்து விடுறது இத்தனை மணி. ஏன்னா அடிக்கடி மலைச்சரிவுகள் ஏற்பட்டு போய்டுறது இல்லையோ, அதை ஜாகிரதையாக பார்த்துக்கணுங்கிறதுக்காக இங்கேருந்து திறந்து விடுறது அங்கேருந்து திறந்து விடுறது. பதரிகாசிரமம் ஆண்டுக்கு 6 மாதம் மட்டும்தான் திறந்திருக்கும். இப்போ நம்ம கீழே ஹரித்வார் ரிஷிகேசிலேருந்து மேலே ஏறணும். அப்புறம் ஒவ்வொரு பிரயாகையாக வரும். கீழே தேவ பிரயாகை, கேசவ பிரயாகை, நந்த பிரயாகை, ருத்ர பிரயாகை, கர்ண பிரயாகை, விஷ்ணு பிரயாகை, அதுக்கு மேலே திருப்பிரிதி, பாண்டுகேஸ்வர், இப்போ நம்ம பார்த்த ஜோஷிமட், மேலே பாண்டுகேஸ்வர், ஹனுமான் சட்டி, அதுக்கு மேலே பத்ரி, அதுக்கு மேலே மானா, மேலே இப்படி ஒவ்வொரு இடமா தாண்டிட்டு போகிறோமோ இல்லையோ. போகிறச்சே அந்த வண்டியில் போகச்சே பக்கத்தில் ஒரு வெள்ளி கோடாட்டம் கங்கை நம்ம கூட என்னமோ கொடுத்து வைத்த உறவுக்காரிய போல வந்து கொண்டிருப்பாள். இங்கேருந்து நம்ம அங்கே போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே இந்த கங்கை இடத்துல தான் பிறந்தமா, கங்கை இடத்துல தான் வாழறோமா, இந்த பூமிக்கு புண்ணியத்தன்மையை கொடுக்கறதே கங்கையாச்சே. காம் புவங் கதா இது கங்கான்னு சொல்லுவார்கள். ஆகாசத்திலேருந்து நிம்னகானாம் யதா கங்கா, பகவான் நமக்குன்னு ஒரு கங்கையை கீழே கொடுத்துருக்கார். திருவிக்கிரம ஸ்ரீபாத தீர்த்தத்தில் என்னால் கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை களைந்தடுகிற்கும் ஆழ்வார் சாதிக்கிறார். கங்கா, காயத்ரி, கோதா, கீதா, கோவிந்த, கோவிந்த கீதா கங்கா காயத்ரி சதுர்கார சயுக்தே புனர்ஜன்மன வித்தியதே. இந்த 4 ககாரம் கையில் இருந்ததுன்னா மறுபடியும் பிறக்கவே வேண்டாங்கிறார். அப்படிப்பட்ட ஊர், சிறந்த திவ்யக்ஷேத்திரம் திருப்பிரிதி. இன்னைக்கு அமர்ந்த திருக்கோலத்தில் நரசிம்ம பெருமான் உள்ளார். இன்னைக்கு இருக்கிற பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் நரசிம்மன். கை விரலை இப்படி வச்சுட்டு இருக்கார். இந்த விரலில் சக்கரம் இப்படி சுற்றின்னு இருக்கு. கை விரலை இப்படி வச்சிருந்து இதுக்கு மேலே சத்திரம் சுக்கத்தான் எழுந்துள்ளிருக்கார். எதுக்கு சொல்ல வந்தேன், அப்படி கதவை திறந்து விடுவா பாருங்க. இந்த சமயத்தில் கதவு திறந்தா அந்த சமயத்தில் தானே போயிட்டு வர முடியும். அந்த கதவுக்காக காத்துன்னு இருக்கிறச்சே வண்டியிலேருந்து இறங்கி சரிவு பாதையில் இறங்கினா இந்த பெருமாளை சேவிச்சுட்டு வந்துட வேண்டிதான். அங்கே தான் இருக்கார் அவர். எங்கே கதவை திறந்து விடணும் அதுக்கு பக்கத்தில் இந்த க்ஷேத்திரம் நிற்க வச்சிருப்பா வண்டியோட. அதுக்குள்ளே போயிட்டு வந்துருங்கன்னுவா. எந்த யாத்திரிகால் யார் கொண்டு போகிறவாள் இருந்தாலும் கதவை திறக்க போகிறது 1/2 மணி முன்னாடி வந்திருக்கோம், போய் திருப்பதி பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கன்னுவா. கிடுகிடுன்னு போகணும், சேவிக்கணும், வந்துடணும். அதை போல இருக்கிற க்ஷேத்திரம் திருமங்கையாழ்வார் முதலில் பெரிய திருமொழியில் பாடியது இந்த க்ஷேத்திரத்தை தான். ஆழ்வார் 1084 பாசுரங்கள் பாடியிருக்கார். 86 திவ்யதேசங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ஆனால் திருமங்கையாழ்வார் திருவாக்கில் முதல்ல வந்த திவ்யதேசம் திருப்பிரிதி க்ஷேத்திரம்தான். அந்த க்ஷேத்திரத்தை இப்போ நாம் சேவிச்சுக்கிறது ஜோஷி மட்டுங்கிற இடத்திலே. பெருமாள் பரமபுருஷன். ஆழ்வாரே பாசுரத்தில் பணங்கள் 1000 நல்லரவணை பள்ளிகொள் பரமா, பரமபுருஷனாத்தான் பாடியிருக்கார். அதனால் கோவிலில் பரமபுருஷன் இருக்கணும், அப்படி இல்லை புஜங்க சயனம். பழைய நாள் புஸ்தகத்தில் இருக்கிறது ஆதிசேஷ பரியங்கத்தில் சயனம். ஆனால் இப்போ தானே சொன்னேன், நரசிம்ம பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் தான் அந்த கோயில் உள்ளா இருப்போம். புஜங்க சயனத்தில் அங்கே இல்லை. கிழக்கு நோக்கிய திருக்கோலம். இப்போது நிருசிம்மனார் கையில் சக்கரத்தை பற்றி இருக்கிறார். பரிமளவல்லி நாச்சியார் கோவர்தன விமானம் இந்திர தீர்த்தத்தோடே ரிஷிகேசத்துக்கு மேலே
நடுவில் போயிடணும். இந்த இடத்துல இதுக்கு பக்கத்தில் பிப்பல் கோட்டின்னு வரும். ஜோஷிமட் பிப்பல் கோட்டி கிட்ட ராத்திரி தங்க வச்சுருவா. தங்க வச்சுட்டு மறுநாள் கார்த்தால முதல் கதவு திறக்கிறா பாருங்க, அதுக்கு எடுத்தோம்னா அவர் ஒரு 9 மணிக்குள்ளே பத்ரிகாசிரமம் போய் சேர்ந்துருவோம். ஒன்றும் இல்லை, மொத்தமே 250 மைல் கிட்டத்தான், 200 மைல் தான் கீழேந்து மேலே போகிறது. அது போகிறதுக்குள்ளே தான் 18 மணி நேரம் 20 மணி நேரம். நடுவில் எதிர்த்தாப்பில் வண்டி வந்துருச்சுன்னா தெரியாது. நம்ம வண்டியே அந்த ஓட்டுநர்கள்லாம் திருப்பரா பாருங்க, நம்ம கொஞ்சம் கத்தி கலங்கராப்பில் இருக்கும். பத்ரிகாசிரமத்துக்கு தான் போகிறோமா இல்லை ஏதான ஸ்ரீவைகுண்டம் கிட்டக்க வந்துடுத்தா ரொம்ப சிற்ற வந்துடுமோ நமக்கே தோண்டிப்படும். இப்போ திரும்புகிற வேகத்துக்கு பின்னாடி இருக்கிற சக்கரம்லாம் பாதையிலே இருக்காது. அவள் திரும்புறச்சே சக்கரம் பாதைக்கு வெளியிலே கிடுகிடு பள்ளத்தாக்கில் தான் இருக்கும். நம்ம பார்த்துட்டே இருப்போம், திடீர்னு ஒரு வண்டியே உருண்டுபடும். இப்போ யாரும் கவலைப்பட மாட்டாங்க. வண்டி உருண்டுதுன்னா எப்படியும் இவரை சேவிக்க வந்தது மோட்சம் கேட்டுத்தானே, இப்போ அவரே கொடுத்துட்டாருன்னா எதுக்காக கவலைப்படுறோம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிற ஊர். பதரிகாஷ்டமத்துக்கு போகும் மார்க்கத்தில் இருக்கும் திருப்பிரிதி எம்பெருமானை சேவித்து கொண்டோம்.